அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்சி ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற the second order homogeneous equation பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனோட சொல்யூஷன் என்ன எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு பேசிக்கான சில விஷயங்கள் தேவைப்படுது. முதல்ல அதை நம்ம பார்த்துடலாம். y is a function of x அப்படின்னு நம்ம சொல்லணும். இதில் ரெண்டு வேரியபிள் இருக்குது. எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், yன்றது இன்னொரு வேரியபிள். இந்த எக்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம், ஒய்யை வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லுவோம். அப்போ டிபெண்டன்ட் வேரியபிள் தான் differentiate with respect to the independent variable பண்ணுவோம். அப்போ dy by dx always dependent variable differentiation with respect to the independent variable. இங்கே differentiate பண்ணுறோம் இல்லையா, எதை பொறுத்து பண்ணுறோம், எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். அப்போ அந்த dy by dxன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் differential operator d நம்ம சொல்கிறோம். ஓகே, இதுவே வந்து இது again differentiate with respect to x பண்ணுறோம் அப்படின்னா d square y by dx square. அப்போ இந்த d ஸ்கொயர் பை dx ஸ்கொயர் தான் கேபிட்டல் D ஸ்கொயர் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி என்ன ஆர்டருக்கு நம்ம சொல்லலாம். இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆர்டர், ரெண்டு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது செகண்ட் ஆர்டர். அப்போது ஒரு ஈக்குவேஷனில் என்ன டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட் இருக்கோ, அதாவது இந்த dy by dx, d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கிறதுல ஹையர் ஆர்டர் என்ன இருக்கோ அதுதான் ஆர்டர் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த dy by dx எப்படி எழுதலாம்னா dyன்னு எழுதலாமா, d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் வந்து d ஸ்கொயர் y by dx d ஸ்கொயர் y நம்ம எழுதலாம். ஸோ டின்றது இப்போ டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் ஆர்டர்னா d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் இருக்கணும், சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு த டிபெண்டன்ட் வேரியபிள் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா இதுதான் நம்ம ஹோமோஜினியஸ் சொல்கிறோம். இங்கே ஒவ்வொன்றத்தோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா a1 a2 இருக்கும். டிபெண்டன்ட் வேரியபிள் அதனோட டெரிவேட்டிவ் எதுவுமே ப்ராடக்ட்ல இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் லீனியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து செகண்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். ஓகே, இந்த dy by dx ஈக்குவல் டு கேபிட்டல் dy எழுதுறோம் இல்லையா, இதுக்கு அதர் நோட்டேஷன் y டேஷ்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே போல் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் வந்து கேபிட்டல் d ஸ்கொயர் y சொல்கிறோம் இல்லையா, இதை y டபுள் டேஷ்னு நம்ம சொல்லலாம், அதர் நோட்டேஷன். ஓகே, அப்போ இந்த சேம் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம், d ஸ்கொயர் y plus a1 dy plus a2 yன்னு எழுதலாம். ஆர் த சேம் திங் நம்ம எப்படி எழுதலாம்னா y டபுள் டேஷ் plus a1 y dash plus a2 y equal to 0. எப்பவுமே solve the differential equation அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சொல்யூஷன் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் y equal to what அப்படின்றத கண்டுபிடிக்கணும். y in terms of independent variable. ஓகே, ஸோ the solution நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா y as a function of x. ஏன்னா x தான் இங்கே independent variable. So this is our aim. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க d ஸ்கொயர் y plus a1 dy plus a ஸ்கொயர் y a2 y equal to 0 இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலேயும் yன்றது ஃபங்க்ஷன், dன்றது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர், d ஸ்கொயர்ன்றது வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர் ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் த ஃபங்க்ஷன். அப்போ நாம் இந்த dy by dx எப்படி எழுதலாம்னா d by dx of yன்னு எழுதலாம். ஒவ்வொன்றுத்தையும் இந்த மாதிரி நம்ம எழுத முடியும். அப்போ இங்கே இந்த ஆப்ரேட்டரில் இருக்கிற yன்ற எல்லாத்துலேயும் ஒரே ஃபங்க்ஷன் தானே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், yயை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா d ஸ்கொயர் ப்ளஸ் a1d ப்ளஸ் a2 y ஈக்குவல் டு 0. இப்போ இது பாருங்கள் பாலினாமியல் இன் d இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம எல்ன்ற ஆப்ரேட்டராக மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த d ஸ்கொயர் plus a1d plus a2 of y equal to நம்ம L of y equal to 0. இந்த Lன்றது is nothing but differential operator. இது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்றதால செகண்ட் ஆர்டரில் இருக்கிற differential operator. அப்போ d ஸ்கொயர் plus a1d plus a2ன்றது differential operator. அப்போ L of y equal to 0ன்றது வந்து homogeneous equation with constant coefficient. இப்போ செகண்ட் ஆர்டர்னா d ஸ்கொயரில் வருது, தேர்ட் ஆர்டர்னா d கியூப்ல இருந்து வரும், உங்களுக்கு nth ஆர்டர்னா d பவர் nல இருந்து வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். இதுதான் பேசிக்கான விஷயங்கள். ஓகே, இப்போ செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா இந்த டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டரை லீனியர் ஃபேக்டர்ஸாக எழுத பார்ப்போம். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டியில் இருக்குது, d ப்ளஸ் சம்திங் d ப்ளஸ் my இன்ட்டு d plus some other, இங்கே mன்றது some constant எடுக்கிறோன்னா இங்கே ny equal to 0. ரெண்டு லீனியர் ஃபேக்டர்ஸாக எழுத பார்ப்போம். அப்போ தனித்தனியாக ஈக்குவல் டு 0 பண்ணும்போது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, இங்கே நம்ம எழுதும்போது ஆஃப் y எழுதணும் இல்லையா, dy plus my, இங்கே dy plus ny வர்றது. ஓகே, இப்போ இதில் நம்ம y நம்ம காமனாக வெளியே எடுத்தோம்னா d plus m
of y. இங்கே வரும்போது இப்போ மொத்தமாக எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம்? d plus m into d plus n of y equal to 0. ஓகே, இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அப்போ dy by dx plus some constant ayன்னு எடுக்கலாம், இல்லை மைனஸ் ay எடுக்கலாம். ஓகே, நான் மைனஸ் ayன்னு எடுக்கிறேன். minus ay equal to 0, or the same equation உங்களுக்கு எப்படி இருக்கலாம்? y dash minus ay equal to 0. இது first order. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வேரியபிள் செப்பரபிளில் பண்ணுவோம். அப்போ dy by dx equal to minus ay ரைட் சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் ay. நம்ம எப்பவுமே ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் பை யூசிங் இன்டகிரேஷன் டெக்னிக் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். வேரியபிளை செப்பரேட் பண்ண போகிறோம். அப்போ dy லெஃப்டில் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற ப்ராடக்ட்டில் இருக்க y ரைட்டு லெஃப்ட்டு கொண்டு வந்தீங்கன்னா டிவிஷனில் வரும். ஆல்ரெடி a கான்ஸ்டன்ட் ரைட் சைடில் இருக்குது. இந்த dx கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது dx ஆகிடும், இன்ட்டு dx ஆகிடும். வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டோம். லெஃப்ட்டில் y இருக்குது, ரைட்டில் x இருக்குது. இப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைடு நம்ம பண்ண போகிறோம். y-ஐ 1 by y-ஐ பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வேரியபிள் y தான். ஸோ 1 by x இன்டகிரேஷனில் log x சொல்லுவோம் இல்லையா? அப்போ இன்டகிரல் dy by y-னா log y நம்ம சொல்லுவோம். ஏன்றது கான்ஸ்டன்ட், இன்டகிரல் dxனா x வரப்போது, ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் log c நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது இந்த log c லெஃப்ட்டுக்கு வந்துச்சுன்னா மைனஸ் log c வரும். ரெண்டு லாகரிதமிக்கும் சிங்கிள் லாகரிதமிக்கும் நம்ம கிளப் பண்ணி எழுதலாம். மைனஸ் இருந்தால் டிவிஷன், log of y by c equal to ax. எப்போல்லாம் இங்கே லாகரிதமிக்கு எழுதுகிறோமோ இங்கே பேஸ் e இருக்கிறதா அர்த்தம். ஓகே, அப்போ இந்த லாகரிதமிக்கு நம்ம எப்படி எழுதலாம்னா y by c equal to e power axன்னு எழுதுவோம். லாகரிதமிக்கு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் எழுதுறது. திஸ் implies y equal to c into e power ax. அப்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், சின்றது வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன், கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ்பொனென்ஷியல் வருது. ஓகே, இந்த ஏன்றது ப்ளஸ் ஏவாக இருக்கலாம், மைனஸ் ஏவாக இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் எடுக்கும்போது நமக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இ பவர் சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் அந்த ஃபார்மேட்டில் வருது. இப்போ செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் எடுக்கும்பொழுது அப்போ அதுக்கும் சொல்யூஷன் இந்த ஃபார்மேட்டில் வரதா நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு அது சொல்யூஷன் வருதான்னு பார்க்க போகிறோம். அதுதான் ஒரு தியரமாக இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, the second order homogeneous equation, அதாவது லீனியர் தான் இங்கே பண்ணுறோம். அப்போ டிபெண்டன்ட் வேரியபிள் அதனோட டெரிவேட்டிவ் எதுவுமே ப்ராடக்டில் இருக்காது, கோஎஃபிஷியன்ட்னா கான்ஸ்டன்ட்டில் இருக்கும். மேக்ஸிமம் ஹையர் டெரிவேட்டிவ் கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம 1ன்னு எடுத்திருப்போம். ஓகே, ஸோ y டபுள் டேஷ் ப்ளஸ் a1 y டேஷ் ப்ளஸ் a2 y ஈக்குவல் டு 0. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த பாலினாமியில் தான் எல் ஆஃப் ஒய்ன்னு நம்ம எழுதுகிறோம். இந்த எல் என்ற ஆப்ரேட்டர் பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்க ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அப்போ இது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்றதால இதுக்கு ரெண்டு டிஸ்டிங் ரூட் இருக்குன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இஃப் r1 r2 ஆர் டிஸ்டிங் ரூட்ஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் p வேர் p ஆஃப் rன்னு என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது yக்கு பதிலாக r ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இது எப்படின்றத பின்னாடி நான் சொல்கிறேன். ஒய்க்கு இந்த y டேஷ் வந்து ஆறு, y டபுள் டேஷ் வந்து ஆர் ஸ்கொயர் வரும், y வந்து ஒன்று தான் ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். இது எப்படி வருதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். வேறு பி ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் a1r ப்ளஸ் a2. இங்கிருந்து y டபுள் டேஷ்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் a1r ப்ளஸ் a2. இதுதான் உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். ஓகேவா? டிஸ்டிங் ரூட்டாக இருந்துச்சுன்னா இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் φ1 φ2 டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ φ1 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் r1x. ஏன்னா இந்த பாலினாமியலோட ரெண்டு ரூட், ஒரு ரூட் r1 இன்னொரு ரூட் r2, ரெண்டுமே டிஸ்டிங்க்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது φ1 ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குன்னா இ பவர் r1x, φ2 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் r2x ஆர் த சொல்யூஷன் ஆஃப் எல் ஆஃப் y ஈக்குவல் டு 0. இந்த செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு இது ரெண்டும் சொல்யூஷனாக இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போது இந்த இ பவர் r1x எங்கே வருது அப்படின்னா நீங்கள் இங்கே பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது சொல்யூஷன் இ பவர் எக்ஸ்பொனென்ஷியல் பவர் சம் கான்ஸ்டன்ட் இன்டு எக்ஸ் வருது இல்லையா, இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் இது சொல்யூஷனாக இருக்குன்றது கொண்டு வந்திருக்காங்க இங்கே ரிசல்ட்டாக. அது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் பார்க்கலாம். ஒருவேளை இந்த r1ன்றது வந்து ரிப்பீட்டட் ரூட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது ரெண்டுமே சேம் ரூட்டாக இருந்துச்சுன்னா தென் φ1 φ2 எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா φ1 சேம் தான், இ பவர் r1x தான். ஆனால் φ2 ஆஃப் எக்ஸ் வரும்போது எக்ஸ் இன்ட்டு இ பவர் r1x. ஏன்னா இங்கே r1 ஈக்குவல் டு r2 ஆர் சொல்யூஷன் ஆஃப் எல் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 0. எல் ஆஃப் ஒய்ன்றது கிவன் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதை தீர்த்து எப்படி ப்ரூவ் பண்ணுறது நம்ம பார்க்கலாமா? ஸோ அதோட ப்ரூஃப் பார்க்குறோம். எல் ஆஃப் ஒய்ன்றது செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். அப்போ எல் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் டபுள் டேஷ்
plus a1y dash plus a2y equal to 0. இந்த ஈக்குவேஷன் நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு சொல்யூஷன் வந்து இ பவர் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் வருது இல்லையா? அப்போது இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு சொல்யூஷன் நாமளாக தான் அசியூம் பண்ணிக்கிறோம். ஒரு இஃப் ஒய் ஈக்குவல் டு இ பவர் ஆர்எக்ஸ், இங்கே ஆர்ன்றது கான்ஸ்டன்ட், வேர் ஆர் இஸ் ஏ கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சொல்யூஷனாக நம்ம செக் பண்ண போகிறோம். எப்படி இது சொல்யூஷனாக நம்ம செக் பண்ணுவோம்? ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஈக்குவல் டு 0 வருதுன்னு எடுத்துக்கிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? ஒருவேளை இது நான் சொல்யூஷன் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இஃப் ஒய் ஈக்குவல் டு இ பவர் ஆர்எக்ஸ் எடுக்கிறேன். இங்கே ஒய் டேஷ் இருக்கு இல்லையா? அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் ஒய் ஈக்குவல் டு இ பவர் ஆர்எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் எழுதலாம், ஆர் ஒய் டேஷ்னு நம்ம எழுதலாம். e பவர் ஆர்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் ஆர்எக்ஸ் இன்ட்டு இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதை ப்ராடக்ட்டில் எழுதுவோம். இது ஒய் டேஷ். ஒய் டபுள் டேஷ்னா இந்த ஆன்சர் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. அப்போ ஒய் டபுள் டேஷ் என்ன இருக்கும்? ஏற்கனவே ஆர் இருக்குது, கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ல இருந்து ஆசிட்டிஸ் வச்சுப்போம். இ பவர் ஆர்எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் ஆர் இன்ட்டு இ பவர் ஆர்எக்ஸ். அப்போ இது என்ன எழுதலாம்? ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் ஆர்எக்ஸ். இஃப் ஒய் ஈக்குவல் டு இ பவர் ஆர்எக்ஸ் எடுத்தோன்னா ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இ பவர் ஆர்எக்ஸ் வருது. ஒய் டபுள் டேஷ் வந்து ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் ஆர்எக்ஸ். இங்கே ஆர்ன்றது வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம ஒய்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? எல் ஆஃப் ஒய்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். எல் ஆஃப் இ பவர் ஆர்எக்ஸ் என்ன வருதுன்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். வாட் இஸ் எல் ஆஃப் ஒய்? நமக்கு எல் ஆஃப் ஒய்ன்றது இந்த இடத்துல ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஏ1 ஒய் டேஷ் ப்ளஸ் ஏ2 இதுதான் நமக்கு எல் ஆஃப் ஒய். அதில் ஒய்க்கு பதிலாக இ பவர் ஆர்எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஒய் டபுள் டேஷோட ஆன்சர் இங்கே இருக்குது. ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் ஆர்எக்ஸ் ப்ளஸ் ஏ1 இன்ட்டு ஒய் டேஷ். இப்போ ஒய் டேஷ்க்கு என்ன போட போகிறோம்? ஆர் இன்ட்டு இ பவர் ஆர்எக்ஸ் ப்ளஸ் ஏ2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக இ பவர் ஆர்எக்ஸ் எழுதுகிறோம். இது எல்லா டேர்ம்லேயும் பாருங்கள் எது காமனாக இருக்குது? இ பவர் ஆர்எக்ஸ் காமனாக இருக்குது. நான் எடுத்துடலாமா? இப்போ இ பவர் ஆர்எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ இது கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் இருக்கிறது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ1 இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏ2. இதுதான் எனக்கு என்னது ஆக்சுவலாக எல் ஆஃப் இ பவர் ஆர்எக்ஸ். இது இஃப் தான் எடுத்திருக்கோம். ஒருவேளை இது சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா என்ன வரும்? இஃப் let e power rx will be a solution of L of y equal to 0 னா அப்போ L of e power rx equal to நமக்கு 0 வரும் இல்லையா? let e power rx will be a solution of L of y equal to 0 implies அப்போ இது சொல்யூஷன் எடுக்கணும் yக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ L of e power rx equal to 0 வரும். இப்போ தான் நம்ம L of e power rx என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? என்ன கண்டுபிடிச்சோம்? r square plus a1r plus a2 into e power rx equal to 0. ஓகே, இப்போ e power rx என்னன்னு சொல்லுங்க? e power x, e power rx எக்ஸ்பொனென்ஷியல். xோட வேல்யூ e power 0 இருந்துச்சுன்னா 1. ஓகே, e power infinity இருந்துச்சுன்னா infinity, e power minus infinity இருந்தால் 0. நமக்கு இன்ஃபினிட்டியும் வராது, மைனஸ் இன்ஃபினிட்டி வராது. இங்கே வந்து நமக்கு x takes the value between minus infinity to plus infinity. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த e power rx 0 வர சான்ஸே கிடையாது. ஓகே, ஸோ ஏன்னா இங்கே ப்ராடக்ட் ஆஃப் 2 factors equal to 0, r square plus a1r plus a2 into e power rx equal to 0னா ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று 0ன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு என்ன தெரியும்? இங்கே e power rx not equal to 0, இது 0 வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா நமக்கு இது பாசிபிள் கிடையாது, இது ரெண்டும் பாசிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒன்று வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அதில் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுமே ஒழிய 0 வரதுக்கு சான்ஸ் இல்லை, இன்ஃபினிட்டி வராது. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் நமக்கு என்ன வரும்னா r ஸ்கொயர் ப்ளஸ் a1r ப்ளஸ் a2 ஈக்குவல் டு 0. அப்போ இது என்னன்னு பாருங்கள் உங்களுக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த பாலினாமியல் ஆஃப் r, அதாவது இது கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் சொல்லணும்னா இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகே, இது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம p of rன்னு எடுத்துக்கிறோம். லெட் p of r equal to r ஸ்கொயர் ப்ளஸ் a1r ப்ளஸ் a2 எடுக்கிறோம் அப்படின்னா இந்த pக்கு என்ன பேர்? கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் பேர். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட டிகிரி என்னவா இருக்குன்னு பாருங்கள், 2 இருக்குது. அப்போ செகண்ட் டிகிரியில் ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் அதுக்கு 2 ரூட் இருக்குன்னு அர்த்தம். அந்த 2 ரூட்டு நம்ம காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ஒரு ரியல் ரூட்டுன்னு நம்ம எடுக்கும் பொழுது ரியலும் கம்ஸ் அண்டர் காம்ப்ளெக்ஸ்.
இப்போ ரியல் நம்பர்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 3ன்றது ரியல் நம்பர்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லுவோம்? ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா, ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ 3 கேன் பி ரிட்டன் அஸ் 3 + 0i. அப்போ இப்படி எழுதும்போது இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்முக்கு வந்துடும். அப்போ எல்லா ரியல் நம்பரும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக எழுத முடியும். இதுக்கு 2 ரூட் வந்து அது ரெண்டுமே நம்ம காம்ப்ளெக்ஸ் ரூட்டுன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலோட டிகிரி 2ஆக இருக்கிறதுனால இதுக்கு எப்பவுமே 2 ரூட் இருக்கும். அந்த ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் ரூட்டுன்னு எடுக்கிறோம். இப்போ 2 ரூட் இருக்குன்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டுமே சேம் ஆன்சராக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் ஆன்சராக இருக்கலாம். ஸோ கேஸ் 1 என்ன பண்ணுறோன்னா R1 ≠ R2. அப்படின்னா என்னதோ 2 டிஃப்ரெண்ட் ரூட்டுன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு சொல்யூஷன் என்ன ஃபார்மேட்டில் கிடச்சிச்சு? e பவர் ax இல்லையா? இந்த c கான்ஸ்டன்ட் இருக்கட்டும், இதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ஸோ அப்போது இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன ஃபார்மேட்டில் வரும்னா e பவர் rx ஃபார்மேட்டில் வரும். R1x. அப்போ ஒரு ரூட் R1 அப்படின்னா ஒரு ரூட் வந்து e பவர் R1x, இன்னொரு ரூட் e பவர் R2x வரும். ஸோ இஃப் R1 ≠ R2, இது ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சு. அதை வச்சு தான் இங்கே நம்ம எழுதுகிறோம். ஓகே. தென் e பவர் R1x and e பவர் R2x are 2 distinct solutions. ஏன்னா R1 R2 டிஃப்ரெண்ட் வேல்யூன்றதால இந்த e பவர் R1x வேறு வேல்யூவாக இருக்கும், e பவர் R2x வேறு வேல்யூவாக இருக்கும். ஆர் 2 distinct solutions of எதனோட சொல்யூஷன் இது? அந்த செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். அதை நம்ம சிம்பிளாக L of y = 0 நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சப்போஸ் கேஸ் 2 எடுக்கிறோம். கேஸ் 2 இப்போ என்ன எடுக்க போகிறோம்? இங்கே டிஃப்ரெண்ட்னு எடுத்தோம்னா அது 2 ஈக்குவல்னு எடுக்க போகிறோம். இஃப் R1 = R2 அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் ரிப்பீட்டட் ரூட். தட் இஸ் R1 is a repeated root of P. Pன்றது வந்து the characteristic polynomial. அப்படி இருந்துச்சுன்னா தென் இந்த P of இந்த characteristic polynomialோட ஒன் ஆஃப் த ரூட் தானே நம்ம R1 சொல்கிறோம். அப்போ P of R1 போட்டிங்கன்னா ரூட்டுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்? 0 வரும். ஓகே. அப்போ P of R1 = 0. இப்போ இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்களேன். இல்லை P' of R போடுங்க, 2R + a1 வரும். இது R1ன்றது 0ன்றதால இதில் ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? அதுவும் ஏன்னா இது டபுள் ரூட் இல்லையா, அந்த P' நமக்கு 0 தான் கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? P of R1 = 0 and P' of R1 = 0. எப்போ இந்த ரிப்பீட்டட் ரூட்டாக இருக்கும்போது அந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல்ல ஆருக்கு பதிலாக R1 ரீப்ளேஸ் பண்ணாலும் 0 வரும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆருக்கு பதிலாக R1 ரீப்ளேஸ் பண்ணாலும் 0 வரும். ஓகேவா? இப்போ எல்ன்றது நமக்கு என்னது? எல் வந்து டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா? இது செகண்ட் ஆர்டர்ன்றதால எல்ன்றது d² + a1d + a2. இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த dன்றது என்னது? டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இது d/dx, இது d²/dx². அப்போ இந்த எல்ன்ற ஆப்ரேட்டரை எதை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம்னா எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. சின்ஸ் எல் இன்வால்வ்ஸ், எல்ன்றது டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர், differentiations with respect to x, with respect to the independent variable பண்ணுறோம். ஓகே. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த இப்போ எது நம்ம சொல்யூஷன் எடுத்துருக்கோம்? e பவர் rx. இது ரெண்டு ஈக்குவல் தானே. R1 = R2னா அப்போ நமக்கு இங்கே என்ன எடுத்துருக்கோம்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது e பவர் R1xன்றது ஒரு ரூட்டு, e பவர் R2ன்றது இன்னொரு டிஸ்டிங் ரூட்டு. இது ரெண்டுமே சேமாக இருக்கிறதால R1 = R2னா e பவர் rx இஸ் ஏ ரூட்டு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஓகே, அது வச்சுக்கோங்க. அப்போ L of e பவர் rxை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். எக்ஸை பொறுத்து பண்ணல, ஆரை பொறுத்து நான் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அப்போ என்ன வரும் பாருங்கள். அப்போது இது நான் டேரெக்டாக இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இது எக்ஸை பொறுத்து பண்ணாமல் ஆரை பொறுத்து பண்ணுறதுன்றதால எல்ன்றது ஆப்ரேட்டர், இதுலேயும் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஆனால் நான் எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன்னா ஆரை பொறுத்து பண்ண போகிறேன். அப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ ∂/∂r of L of e பவர் rx அப்படின்னு சொல்லும்போது எல்ன்றது என்னது? டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஆனால் இங்கே நம்ம ஆரை பொறுத்து பண்ணும்போது இதை விட்டுடலாம். அப்போ எல்லை விட்டுட்டு இங்கே உள்ளே தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே தான் நமக்கு ஆறுன்ற டேர்ம் இருக்குது. அப்போ ∂/∂r of e பவர் rx. ஸோ எல் ஆஃப் இப்போ e பவர் rx ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ e பவர் ax டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் ax × a. ஏன்னா நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ e பவர் rx × x தான் நமக்கு வரும். ஓகே.
இப்போ பாருங்க இது வந்து டோ பை டோ ஆர் ஆஃப் எல் ஆஃப் இ பவர் ஆர்எக்ஸ் இஃப் R1 ஈக்குவல் டு R2 இப்போ எல் ஆஃப் ஒய் இருக்கு இல்லையா எல் ஆஃப் ஒய் தான் எல் ஆஃப் இ பவர் ஆர்எக்ஸ் எழுதுகிறோம். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த பாலினாமியல் இருக்கு இல்லையா பாலினாமியல் இதோ இதை எடுத்துக்கோங்க. இந்த எல் ஆஃப் இ பவர் ஆர்எக்ஸ் தான் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் A1R ப்ளஸ் A2 இன்ட்டு இ பவர் ஆர்எக்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பி ஆஃப் ஆர்ன்னு சொல்கிறோம். பி ஆஃப் ஆர் இன்ட்டு இ பவர் ஆர்எக்ஸ்னு எழுதலாம் இல்லையா, அதை தான் நான் எழுத போகிறேன். If R1 equal to R2, L of e power Rx is nothing but P of R, characteristic polynomial into e power Rx. This is for all x and R. இப்போ நம்ம இது எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன், ஆரை பொறுத்து பண்ண போகிறேன். ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இது வேணா நான் ஸ்டார்னு எடுத்துக்கவா. ஸோ டிஃபரன்ஷியேட் ஸ்டார் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் தான் பண்ணுறேன். ஓகேவா. அகெயின் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்ன்றது ஆப்ரேட்டர் விச் இஸ் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இங்கே இ பவர் ஆர்எக்ஸ் இருக்குது. அப்போ ஏற்கனவே ஆப்ரேட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டோ பை டோ ஆர் யூஸ் பண்ணணும். அப்போ டோ பை டோ ஆர் ஆஃப் எல் ஆஃப் இ பவர் ஆர்எக்ஸ். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் பி ஆஃப் ஆர், இது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர், இது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் இருக்குது. ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் இருக்கிறதால இங்கே நம்ம வேறு எதுவும் இங்கே ஆப்ரேட்டர் கிடையாது. ஆப்ரேட்டர்னா டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் கிடையாது. அதனால ரைட் ஹேண்ட் சைடில் ஆர்டினரி டெரிவேட்டிவ் டி பை டி ஆர் ஆஃப் பி ஆஃப் ஆர் இன்ட்டு இ பவர் ஆர்எக்ஸ். ஓகே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டிஃப்ரென்சியேஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்போ டோ பை டோ ஆர் ஆஃப் எல் ஆஃப் இ பவர் ஆர்எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம். ஸோ லெஃப்ட் ரைட் ரெண்டுமே நான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இம்ப்ளைஸ் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இங்கே. இப்போ அதுக்கு பதிலாக எல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஆர்எக்ஸ். ஸோ ரைட் சைடில் பண்ணும்போது ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆர் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ யூவி ரூல் அப்ளை பண்ணுவோம். ஒன்றை வச்சுட்டு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ நான் பி ஆஃப் ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இந்த இ பவர் ஆர்எக்ஸ் ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ பி ஆஃப் ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பி டேஷ் ஆஃப் ஆர் ரெண்டுமே சேம் வேரியபிள். அப்போ இன்ட்டு இ பவர் ஆர்எக்ஸ் ப்ளஸ் இப்போ பி ஆஃப் ஆரை வச்சுக்கிட்டு இ பவர் ஆர்எக்ஸ் ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இப்போ ஆரை பொறுத்து பண்ணும்போது எக்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ நமக்கு என்ன வரும் உங்களுக்கு எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஆர்எக்ஸ். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ரெண்டுத்துலேருந்து எதை காமனாக வெளியே எடுக்கலாம், இ பவர் ஆர்எக்ஸை நான் வெளியே எடுத்துடுறேன். எடுத்துட்டா இங்கே இருக்கிறது பி டேஷ் ஆஃப் ஆர் ப்ளஸ் பி ஆஃப் ஆர் இன்ட்டு எக்ஸ். எக்ஸை முன்னாடி எழுதலாம், நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் பின்னாடி எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது எல் ஆஃப் எக்ஸ் இ பவர் ஆர்எக்ஸ். இப்போ நமக்கு ஏற்கனவே என்ன பேசியிருக்கோம், R1 R2 வந்து ரிப்பீட்டட் ரூட்ன்றதால பி ஆஃப் R1ம் ஜீரோவாக இருக்கும், பி டேஷ் ஆஃப் R1ம் ஜீரோவாக இருக்கும். அப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது 0 + 0னா அந்த ரைட் சைட் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எல் ஆஃப் எக்ஸ் இ பவர் ஆர்எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பேசியிருக்கோம், R1 ஈக்குவல் டு R2 நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி போடும்போது நமக்கு ஒய்க்கு பதிலாக எக்ஸ் இ பவர் ஆர்எக்ஸை போட்டால் 0 வருது. அப்போ ஒரு சொல்யூஷன் நமக்கு என்ன வருது அப்படின்னா எக்ஸ் இ பவர் ஆர்எக்ஸ். ஏற்கனவே இருக்கிற இன்னொரு சொல்யூஷன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜென்ரலாக ஃபஸ்ட் எடுப்போம் இல்லையா, டிஸ்டிங் ரூட்டாக இருந்தால் இ பவர் ஆர்எக்ஸ்னு எடுப்போம், அதுதான். ஓகே. அப்போ திஸ் இம்ப்ளைஸ், ஏன்னா நமக்கு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் சொல்லும்போது கண்டிப்பாக 2 ரூட்டு வரணும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஆருக்கு பதிலாக நம்ம R1 போட்டுக்கலாம். R1x is another solution in case R1 equal to R2. ஓகேவா. அப்போ ஒரு சொல்யூஷன் நமக்கு என்ன கிடைக்குது, இ பவர் R1x. இன்னொரு சொல்யூஷன் வரும்போது எக்ஸ் இன்ட்டு இ பவர் R1x. புரியுதுங்களா. அப்போது இந்த இடத்துல நம்ம எழுதும்பொழுது தஸ் 2 டிஸ்டிங்க் ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தஸ் R1 R2 are distinct roots of characteristic polynomial P இருந்துச்சுன்னா தென் இந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கேஸ் 1ல் இ பவர் R1xன்றது ஒரு சொல்யூஷன், இ பவர் R2xன்றது ஒரு சொல்யூஷன். இப்போ அந்த சொல்யூஷனுக்கு நேம் கொடுக்குறோம். இப்போ 5(1) of x ஈக்குவல் டு இ பவர் R1x ஆகும், 5(2) of x ஈக்குவல் டு இ பவர் R2x இருக்கும். இது எப்படி 2 டிஸ்டிங்க் ரூட்டாக இருக்கும் பொழுது, ஒருவேளை இஃப் R1 இஸ் எ ரிப்பீட்டட் ரூட்,
அதாவது R1 ஈக்குவல் டு R2 இருக்குது, ரெண்டுமே R1 எடுக்கிறோம். இப்போ R1 ஒரு ரூட்டாக இருந்தால் e பவர் R1xன்றது ஒரு சொல்யூஷன் இல்லையா? அப்போ தென் phi1 of x ஈக்குவல் டு e பவர் R1x. ஆனால் நமக்கு என்ன தெரியும், இன்னொரு ரூட்டு எப்பவுமே செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் சொல்லும்போது ரெண்டு ரூட் இருக்கணும். அனதர் ரூட்டை தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். x e பவர் rxன்னு இருக்கும். அப்போ ஆருக்கு பதிலாக R1 போட போகிறோம். அப்போ phi2 of x என்னவா இருக்கும் அப்படின்னா x இன்ட்டு e பவர் R1x. ஏன்னா R1 ஈக்குவல் டு R2ன்றதால இங்கே R2 போடாமல் R1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டிஸ்டிங் ரூட்டாக இருக்கும்போது ரெண்டு சொல்யூஷன் கிடைக்குது. phi1 of x வந்து e பவர் R1 of x, phi2 of x வந்து e பவர் R2 of x. R1 வந்து ரிப்பீட்டட் ரூட்டாக இருக்கும்போது ஒரு சொல்யூஷன் சேம் தான். phi1 of x ஈக்குவல் டு e பவர் R1 of x. ஆனால் phi2 of x என்ன வருது, x இன்ட்டு e பவர் R1 of x வருது. ஆர் solutions of L of y equal to 0. ஓகே ஓகே, இந்த வீடியோவே ரொம்ப பெருசாகிடுச்சு. இதில் இன்னொரு சொல்யூஷன் இருக்குது. ஆக்சுவலாக சொல்யூஷன் சொல்லும்போது இதனோட லீனியர் காம்பினேஷன் வச்சு நம்ம எழுதுவோம். அதை அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.